நல்ல பணம் சம்பாதிச்சு பெரிய காரியங்களை சாதிச்சாதான் சமுதாயம் நம்மளை மதிக்கும். ஆசீர்வாதத்தை கடின உழைப்புக்கு ஒரு பலன் தான் நினைக்கிறோம். வெற்றிகரமா வாழ்ந்து முடிக்கிறதுக்கான பலன் தான் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன்ட்டு நீங்க போறப்போ அதே ஒரு மனப்பான்மையோட போனீங்கன்னா நீங்க பெருசா இழந்துருவீங்க. நான் சொல்றேன், மனுஷன்ட்ட டீல் பண்ற மாதிரி கடவுள்கிட்ட டீல் பண்ண முடியாது. அவர் மனுஷன் கிடையாது. அவர்கிட்ட போய் சம்பாதிக்கலாம் பார்க்க முடியாது. நமக்கும் சிலர் பாருங்க, இது ஏன் நான் சொல்றேன்னா, கடவுள் நிறைய பேர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்க ரெடி. இன்னைக்கு எல்லாரையுமே ஆசீர்வதிக்க ரெடி. சில பேர் பெற்றுக்கொள்ள ரெடி இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தகுதியை நிரூபிச்சு பெற்றுக்கொண்டு பழக்கம் ஆயிடுச்சு. சிலர்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்து பாருங்க, லேஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஈவு கொடுங்க, ஒரு இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னா, இல்லைங்க இல்லைங்க. கலாத்தியர் 3:10-14 வாசித்தீங்கன்னா, 13-14 வாசித்தோம்ல, 10-12 வாசித்து பாருங்க. பவுல் சொல்றாரு, பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின் கிரியையை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா சாபமா வாங்கி கட்டிக்குவேன்றாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளை ஒரு மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுங்க. மனுஷன்ட்ட வேணா அப்படி நினைச்சுக்கோங்க, அவன்கிட்ட கடனாளியா இருக்கக்கூடாது, அவன் என்ன செஞ்சாலும் நான் ஈக்குவலா திரும்ப செய்யணும். ஆனா ஒன்னு சொல்றேன், கடவுள்கிட்ட நம்ம எப்பவுமே கடனாளியா தான் இருப்போம். கரெக்ட் தானேங்க? அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாருங்க, உயிர் மூச்சை கொடுத்தாரு, நம்மளை படைச்சாருங்க, சொந்த குமாரனு கொடுத்துட்டாரு. இதை நம்ம திரும்ப இந்த கடனை தீர்த்து கட்டுவோன்றீங்க? நித்தியமான கூட தீர்த்து கட்ட முடியாது. தீர்த்து கட்ட தேவையில்லை. அவர் அதை ஒரு கடனா ஒண்ணு நினைக்கல. அவர் எனக்கு திரும்ப நீ செலுத்து இந்த கடனை இல்ல. அவர் ஏராளம் தாராள மனசு உள்ளவர். அவர் கொடுக்குற அந்த இலவசமா எடுத்துக்கோ, நீ என் பிள்ளை, நீ என்ஜாய் பண்ணுன்றாரு. நமக்கு புத்தி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், சரி எனக்கு தகுதி இல்லை, ஆனா அவர் இவ்வளவு ஏராளம் தாராளமா கொடுக்குறாரு, வாங்கிக்குவோம்.